பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே நம்மளுடைய சிந்தனை துளிக்காக சில காரியங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். முக்கியமாக வாழ்க்கையில நடக்கிற காரியங்களில நமக்கே புரியாது என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம், இதுதான் போல, இப்படிதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வாழ்க்கையில அப்படியே விட்டுறீங்க. நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள் சிலது இருக்கிறது. வேதத்தின் பிரகாரமே நம்ம யோசிக்க போகிறோம். ஸோ இந்த நாளில எடுத்துக்கொண்ட டாபிக் வந்து இந்த பரம்பரை சாபங்கள், பாவங்களும் சாபங்களும், இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு பேசி நம்ம கடைசியாக ஜபத்துல நம்ம முடிக்கலாம். வாழ்க்கையில இது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. எதுக்குன்னு புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு, எதனால நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது, ஏன் என் குடும்பத்துல மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த விதத்திலும் நம்ம சிந்தித்து பார்த்தால் ஒருவேளை ஜெபம் பண்ணி நம்ம அதை மீண்டு வர முடியும். கர்த்தர் நம்மளுக்கு கண்டிப்பா வழிகளை திறக்கிற தேவனா இருக்கிறார். நம்பர் 1, ஒரே விதமான அடுத்தடுத்த காரணம் புரியாத தோல்விகளை சந்திக்கிறீர்களா? கண்டிப்பா நிறைய பேருடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட முறையில, குடும்பங்களில ஒரு காரணம் புரியாத தோல்விகள் நடந்துட்டே இருக்கும். எது எடுத்தாலும் தோல்வி, எது எடுத்தாலும் அது நல்லாவே இருக்காது. எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிரந்தரமாவே அது அமையாது. புரியாது. எதுக்கு நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய கேள்விகள் இருக்கும். ஒரே விதமான அடுத்தடுத்து காரணம் புரியாத, காரணமே இருக்காது, காரணம் புரியாத தோல்விகளை நீங்க சந்திக்கிறீங்களா? அதுக்கு கண்டிப்பா நம்ம விடை கண்டுபிடிக்கணும். இப்படிதான் சொல்லி விட்டுறாதீங்க. இது இப்படிதான் நடக்கும், அது அப்படிதான் இருக்கும்னு சொல்லி அது மட்டும் அப்படி மட்டும் யோசிக்காதீங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஏன் ஆண்டவரே இதனால எதுக்கு என்னுடைய வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த தோல்விகளை நாங்க சந்தித்து கொண்டிருக்கோம்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்கும்போது, கர்த்தர் நமக்கு வழி திறந்து நமக்கு அதை உணர்த்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம தேவன் யாருன்னா உணர்த்துகிறவர். நம்ம மனசுல உணர்த்துவாரு, நம்ம இருதயத்துல அதை உணர்த்தி காட்டுவாரு. இதனாலதான் இது நடக்குது அப்படின்னு நம்ம அந்த அந்த தப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு நம்ம வெளியே வரும்போது கண்டிப்பா அதுக்கு வேண்டிய பதிலை நம்ம பார்க்கலாம். நம்பர் 2, உங்கள் குடும்பத்தில் எதிர்பாராமல் மரித்தவர்கள், தற்கொலை செய்தவர்கள் அநேகர் சிறு வயதிலே மரித்து போன்ற வரலாறு இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கும். சிலர் வந்து எதிர்பார்க்காம இறந்துருவாங்க, மரித்து போயிடுவாங்க. தற்கொலைகள் நிறைய நடைபெறும். நிறைய குடும்பத்துல நம்ம பார்க்குறோம், தற்கொலைகள் நடைபெறுகிறது. அப்புறம் சின்ன வயசுலயே மரிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படி குழந்தையிலே இறந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் நமக்கு. ஆண்டவர் ஏன் ஆண்டவர் மேல நம்ம சொல்ல முடியாது. ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னு நம்ம கேட்க முடியாது. ஆனா அதுக்குரிய பதிலை நம்ம கண்டுபிடிக்கலாம். தற்கொலை கண்டிப்பா வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு சாபம். தற்கொலைய நான் கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஏன் நடக்குது, அது வந்து அது அப்படியே பரம்பரையாவும் போகவும் கூடாது. நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம், எப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஒரு டாபிக்ல நான் இதை சொல்லியிருப்பேன். ஒரு குடும்பத்துல அந்த குழந்தை, அந்த பையன் வந்து, சின்ன பையன் வந்து 7 வயசா இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு 47 வயசு. அவர் 47 வயசுல இருக்கும்போது நல்லா குடிச்சு 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 பக்கத்துல இருக்கிற ரயில்வே லைன்ல போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்த பையனுக்கு 7 வயசு. இந்த இந்த 7 வயசு பையன் பெரிய பையன் ஆயிட்ட பிறகு, பெரியவர் ஆயிட்ட பிறகு, கல்யாணம் பண்ணி பெரியவர் ஆயிட்ட பிறகு அவருடைய 47 வயசுல அவருடைய பையனுக்கு 7 வயசு. அதே 7 வயசு குழந்தையா இருக்கும்போது இந்த இந்த பையன் சாகுறாரு. அதே ரயில்வே லைன்ல அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த தற்கொலை ஆவின்னு சொல்லும் போது அது பரம்பரையா தொடரும். கண்டிப்பா அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த தற்கொலை ஆவிகள் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ள வந்து இது வந்து யாரையும் நோகடிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பா ஜெபிக்கணும். தற்கொலை ஆவிகளுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு கண்டிஷன் போட்டு ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த தற்கொலை ஆவிகள் ஆண்டவரே எங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எதிர்பாராம மரிக்கிறவர், அகால மரணங்கள், திடீர்னு கேள்விப்படுவோம். சின்ன வயசா தான் இருக்கும். அகால மரணங்கள், வியாதியினால மரணங்கள், அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட நோய்களோ, அப்படிப்பட்ட அகால மரணங்களோ குடும்பத்துல அது தொடராதபடி நம்ம ஜெபிக்கலாம். கண்டிப்பா கர்த்தர் நமக்கு அதுக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். 3வது காரியம், உச்சக்கட்ட கோபத்தின் எரிச்சலின் ஆவிகள் உங்க குடும்பத்தில் தலைவிரித்து ஆடுகிறதா? நிறைய குடும்பத்துல இந்த உச்சக்கட்ட அப்பா ஒரு கோபம் வரும் பாருங்க,
பயங்கரமா கோவம். அம்மாவோ அல்லது அப்பாவோ அந்த கோவத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பாளரா இருப்பாங்க. அந்த கோவம் பிள்ளைகள் மேல போகும். அதே கோவத்த நீங்க அவங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். அந்த கோவம், அந்த எரிச்சலின் ஆவி சில சில குடும்பத்துல நான் பார்த்துக்கிறேன். அந்த எரிச்சலின் ஆவி இருந்துகிட்டே இருக்கும். இருந்துகிட்டே இருக்கும். அம்மாகிட்டயோ அல்லது அப்பாகிட்டயோ அது எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. எதுக்கெடுத்தாலும் கோவம் வரும். எத பார்த்தாலும் பிடிக்காது. எதுக்கெடுத்தாலும் ஒரு தேவையில்லாத ஒரு எரிச்சல் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பரம்பரை சாபங்களா நான் பார்க்குறேன். இத நம்ப எப்படி விடுதலை ஆக முடியும்? விடுதலை ஆக முடியுமா? இதுக்கு மருந்து இருக்கிறதா? இதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா மருந்தோ, மாத்திரையோ எதுவும் கிடையாது. ஆனா, கண்டிப்பா நம்ப உட்கார்ந்து சிந்திச்சு, ஆண்டவரே இந்த மாதிரி எரிச்சலின் ஆவியிலருந்து நான் எப்படி வெளிய வர முடியும்? இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய கவுன்சிலிங் போயிடுறாங்க. நெறைய பேரு போயிட்டு அ அதுக்கு வேண்டிய அ கவுன்சிலிங்லாம் எடுத்து என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்க. கண்டிப்பா ஒரு வேள உச்சக்கட்ட கோபத்தினுக்குள்ள நீங்க போய் கொண்டிருக்கிறீங்கனாக்கா, எதை பார்த்தாலும் புடிக்கல, கோபமா இருக்குது. எத பார்த்தாலும் அடிக்கணும் போல தோணுது. எத பார்த்தாலும் எனக்கு சுத்தமா எனக்கு வாழவே பிடிக்கல. அவ்ளோ கோவம் வருது. இப்படிலாம் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க அப்படி இருக்கிறீங்கனாக்கா, இந்த நேரத்துல உட்கார்ந்து சைலன்ட்டா யோசிங்க. ஏன் என்னுடைய கோவம் இப்படி இப்படி ஒரு ஒரு உச்சக்கட்ட கோவத்துல எத பார்த்தாலும் பிடிக்காம இருக்குது? எரிச்சலின் ஆவி. வீட்ல காலையில எழுந்திரிச்ச உடனே கோபத்தையும், எரிச்சலின் ஆவி தான் பார்க்கலாம். இதுதான் அவங்க அவங்க வாழ்க்கையில நெறைய இருக்கும். அந்த குடும்பத்தில போகும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு போகும்? உங்க பிள்ளைகளுக்கு தான் போகும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் அப்படி இருப்பாங்க. அதே அதே ஆவிகள் போகும். அவங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே வீட்ல கேட்பாங்க. "என்ன அந்த பொண்ணுக்கு அவ்ளோ கோவம் வருது? என்ன அந்த பையனுக்கு அவ்ளோ கோவம் வருது? அவ்ளோ எரிஞ்சு விழுறாங்களே! எதுக்கு?" அப்படின்ட்டு கேள்விகள் எழும்பும். இதெல்லாம் நம்ம விட்டு வெளிய வரணும்னாக்கா, இயேசு கிறிஸ்து கண்டிப்பா உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர்கிட்ட உட்கார்ந்து தியானம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இதுலருந்து விடுதலை தாங்க. இந்த கோபத்தின் ஆவியிலிருந்து விடுதலை தாங்க. எரிச்சலின் ஆவியிலிருந்து விடுதலை தாங்க. சாத்தான் வந்து கோபத்தையும், எரிச்சலின் ஆவியும் குடுத்துட்டு, அவன் வெளியில உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருப்பான். இந்த குடும்பத்தில பாரு, எவ்ளோ எரிச்சலின் ஆவிய நான் போட்டு வந்துட்டேன். எவ்ளோ கோபத்தின் ஆவி நான் போட்டு வந்திருக்கிறேன். அந்த குடும்பம் பாரு நரகம் மாரி இருக்குது. ஸோ குடும்பமே உட்கார்ந்து ஜெபிக்கணும். சில கெட்ட காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும்போது, குடும்பமே உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். இப்படிலாம் விடுதலை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். கண்டிப்பாக. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அநேக விபத்துகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விபத்துகள் நடந்தது உண்டா? கண்டிப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விபத்துகள், திடீர்னு பார்த்தீங்கன்னா, பைக்ல போவாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் ஆக்சிடென்ட் நடக்கும். நெறைய பேருக்கு இந்த மாரி நடக்குது. கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட், சைக்கிள் ஆக்சிடென்ட் அது மாதிரி ரோட்ல நடந்து போனாங்க ஆக்சிடென்ட். நடந்து போறவங்களுக்கு கூட இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இப்படிப்பட்ட அகால மரணங்களோ, சின்ன வயசுல மரணங்களோ, விபத்துக்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மரணங்கள் இதெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் தெளிவா ஆகிடணும் கண்டிப்பா. தெளிவாகி நம்ப வந்து இத அப்படியே வீட்டுக்குள்ள, சந்ததிக்குள்ள சந்ததிக்குள்ள வராதபடி பார்த்துக்கணும். ஆண்டவரே இதெல்லாம் வேண்டாம்ப்பா. பாதுகாப்ப தாங்க இயேசு சுவாமி. அதனால தான் ஒவ்வொரு வீட்லயுமே காலையில எழும்புன உடனே ஒரு குடும்ப ஜெபம் தேவைப்படுது. தனிப்பட்ட ஜெபங்கள் தேவைப்படுகிறது. இரவுல வந்த உடனே எங்கள சுகத்தோடு, பலத்தோடு காத்துக்கொண்டீங்கல்ல, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபங்கள் தேவைப்படுகிறது. தயவு செய்து இத இத நீங்க வெளியில போகும்போதெல்லாம் நீங்க செய்யுங்க. எங்க வீட்ல அந்த பழக்கம் உண்டு. நாங்க வெளிய போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியில போவோம். கார எடுக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் கார எடுப்போம். ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் உம்முடைய ரத்தத்த பூசுங்க ஆண்டவரே. பாதுகாப்ப தாங்க ஆண்டவரே. எத்தனையோ முறைகள் சாத்தான் வந்து நெறைய காரியங்கள நமக்கு செய்யணும்னு பார்ப்பான். நம்மள ஏன்னா ஒரு ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் நடக்குதுனாக்கா, அந்த இடத்துல ஆபத்தான வளைவு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஜோன் போட்டிருப்பாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த செத்துப்போன பிசாசுகள்லாம் அங்க தான் இருக்கும். அங்க இருந்து அந்த இடத்துல கன்டினியூஸா பார்த்தீங்கன்னாக்கா, அ அ மரணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள். சிலர் யோசிக்கிறதில்ல. ஓ! அது ஆக்சிடென்ட் ஜோன் அந்த இடத்துல போக்கூடாது. ஓரமா போணும் அப்படி இப்படின்னு நெனச்சுப்பாங்க. அங்க இருக்கிற ஆவிகள் நம்மள திருப்பி புடிச்சு தள்ளி விடும் அந்த இடத்துல. நம்மளுக்கு அது ஆபத்தா ஆகிடும். ஸோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆபத்துகள், அ அ அநேக விபத்துகள் இது மாதிரி நடக்கும்போது, கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பமும் வீட்ட விட்டு வெளிய போறதுக்கு முன்பாக, நம்ம திருப்பி வீட்டுக்கு வருவோமான்னு தெரியாது. யாருக்குமே தெரியாது.
திரும்பி பத்திரமா நம்ம வீட்டுக்கு வருவோமா? நோபடி நோஸ். அந்த அந்த நம்ம அந்த பிளெயின் ஆக்சிடென்ட்ல நம்ம கேள்விப்பட்டோம் குஜராத்தில். எவ்வளோ பயங்கர நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்டுகள் நடக்கும்போது எந்த இடத்துல யாருக்கு நடக்குதுன்னே தெரியாது. தயவு செய்து எல்லாருமே அந்த கடவுளை நோக்கி, ஏசப்பா எங்களை பாதுகாப்பு கொடுங்க, நீங்க பாதுகாப்பு கொடுக்கும்போது நாங்க நல்லா இருப்போம். இந்த மாதிரி சாபங்கள் கூட நமக்குள்ள வரவே கூடாது நம்ம வீட்டுக்குள்ள. அதனால ஜெபிக்கலாம். அடுத்த பாயிண்ட், 5வது பாயிண்ட், தலைமுறை தலைமுறையாக குடும்பத்தில் உள்ள உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் உண்டா? கண்டிப்பா. இது உங்களுக்கே புரியும். தலைமுறை தலைமுறையா அப்பாக்கு சுகரா, அம்மாக்கு சுகரா, அப்பாக்கு பிபியா, அம்மாக்கு பிபியா, எங்க தாத்தாக்கே பிபி இருந்தது. இப்படிதான் பேசுவோம். இந்த மாதிரிலாம் உடல் ரீதியாக நிறைய வியாதிகள் தொடரும் பார்த்தீங்களா? கேன்சர், பிபி, இப்படிலாம் நிறைய வியாதிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். டாக்டர்கிட்ட போனாலே கேட்பாங்க, ஹெரிடிட்டரி, அதாவது பரம்பரை நோய். உங்க அம்மாக்கு இருந்துச்சா? ஹார்ட் அட்டாக் இருந்துச்சா? உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? அப்படிதான் கேட்பாங்க. ஸோ இப்படிலாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாகவே தெரியும். ஓ, நம்ம நினச்சிக்கிறோம் இது ஹெரிடிட்டரி அப்படின்ட்டு. இல்லை, பரம்பரை வியாதிகள் இதெல்லாம். பரம்பரையா வருகிற வியாதிகள். ஸோ இதையெல்லாம் நான் எப்படி போக்க வேண்டும்? இதுக்காக ஜெபம் தான் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இது இப்படிப்பட்ட சாபங்கள், இப்படிப்பட்ட வியாதிகள் எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எங்க முன்னோருக்கு இருந்த வியாதிகள் எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கண்டிப்பா ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இதுலயே பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், இதை கூட நம்ம சிந்திக்கணும். எப்படிலாம் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். 6வது பாயிண்ட், குடும்பத்தில் தலைமுறைகளாக தொடரும் தீராத வியாதிகள். தீராத வியாதிகள் தலைமுறையா ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க. எங்க தாத்தாக்கு வந்தது, எங்க பாட்டிக்கு வந்தது, எங்க அம்மாக்கு வந்தது, இப்ப எனக்கு வந்திருக்குது, என் பிள்ளைங்களுக்கு வந்திருக்குது. இது எல்லாமே அப்படியே குடும்ப தலைமுறையாக தொடரும் வியாதிகள், தீராத வியாதிகள். ஜெபிக்கலாம். கண்டிப்பா ஜெபத்துல ஒரு பெரிய வல்லமும் உண்டு. ஜெபத்துல கர்த்தர் ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் நீக்க வல்லவராய் இருக்கிறார். பரம்பரையாக வருகிற சாபங்களை நீக்க வல்லவராய் இருக்கிறார். 7வது பாயிண்ட், தலைமுறையாக மனநிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் போன்ற வரலாறு குடும்பத்தில் உண்டா? ஆமா, தலைமுறையாக மனநிலை சரியில்லாதவங்க. திடீர்னு நல்லா இருப்பாங்க, ஒண்ணுமே புரியாது, வேலையை விட்டுருவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டுல பெணாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மன ரீதியாக அவங்களுக்கு மனநிலை சரியில்லாம இருந்துட்டு இருக்கிறவங்க, அவங்க மனநிலை எப்படி இருந்ததுன்னு தெரியாது. எந்த பிரச்சனையில அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் கூட தொடரும், இதெல்லாம் தொடரும். இது அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஒரு வியாதி மாதிரி, ஒரு பரம்பரை வியாதி மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா இதை கேட்குறீங்கனாக்கா வாழ்க்கையில ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. கண்டிப்பா ஜெபம் பண்ணி இதெல்லாம் நம்ம மீண்டு வரணும். இதை தெளிந்த புத்தியா இருந்து நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, ஓ, இதனாலதான் இது ஏற்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்திலையும் வேத வசனத்திலையும் நம்ம இதை மேற்கொள்ள முடியும் என்பதை நான் திட்டவட்டமா இங்க சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, 8வது பாயிண்ட், மற்றவர்களை அதிகாரம் செய்வது, தன் நினைக்கும்படி மற்றவர்களை செயல்படுத்துவது, கெட்ட பழக்கத்திற்கு அடிமையா இருப்பது, மற்றவர்களையே சார்ந்திருப்பது, வேண்டாத மனநிலை, இது எல்லாமே தனிமையை விரும்பி இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, இது மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். மற்றவங்களை பத்தி ரொம்ப அதிகாரம் பண்றது, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிறது, வேண்டாத பொருட்களை வாயில போட்டுக்கிறது, போதைப் பொருட்கள், இதெல்லாமே வெளியே வரணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பாயிண்ட்ஸை தெளிவாகவே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸா குடும்பம் பிரிஞ்சிடும். எப்படின்னாக்கா டிவோர்ஸ்லாம் அப்படி சர்வசாதாரணமாக இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. 6-7 பேர் இருக்கிறாங்கனாக்கா, அவங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஆளுக்கு ஒருத்தருடைய குடும்பத்துல எதனா ஒரு டிவோர்ஸ் இருக்கும். இது ஒரு சாபம். ஆனா நம்ம போயிட்டு இதை சொல்ல முடியாது, கேட்க முடியாது.
ஏன் இது நடந்ததுன்னு நம்ம கேட்க முடியாது. ஒருவேளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, ஆண்டவர்ட்ட ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அந்த சாபங்கள் எங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது இயேசப்பா சொல்லி, நெறைய குடும்பத்துல பிரிவினைக்கு காரணமே ஒரு சாபங்கள். பரம்பரை சாபங்கள். அது கணவனாலேயோ, மனைவியாலேயோ இவங்க குற்றம், அவங்க குற்றம் சொல்றதோட, இப்படிப்பட்ட பரம்பரை சாபங்கள் எங்க குடும்பத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது, கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். பிள்ளைகள் மேல அந்த சாபங்கள் போகக்கூடாது. கண்டிப்பா. அ நம்போ ம் வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை அவருடைய பிள்ளைகள் மேலும், பிள்ளைகள் மேலும் வருமாம். இதுதான் நமக்கு தேவை. ஸோ பிள்ளைகள் மேல இப்படிப்பட்ட சாபங்கள் போகாதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும். சொத்து, அதுல ஒரு பெரிய சாபம் இருக்கும். அந்த சொத்த வச்சுக்கிட்டு யாரு தாத்தா, தாத்தாக்கு மேல இருக்கிறவங்களுடைய சொத்து தாத்தா அவங்களும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. தாத்தாக்கு மேல இருக்கிறவங்களும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சொத்துன்னு ஒண்ணு இருக்கும். அத பார்த்தீங்கன்னாக்கா, அது ஏதோ ஒரு அதுல எதனா ஒரு தப்பு இருக்கும். அத அனுபவிக்க முடியாது. அந்த சொத்து கைக்கே வராது. அப்படி ஒரு சாபம் இருக்குது. ஒருவேள சரியான பணம் குடுக்காம, லஞ்சம் வாங்கி அந்த சொத்த வாங்கியிருக்கிறாங்கன்னா, அது ஒரு சாபம். நம்ம நினைப்போம் பெற்றோர்கள் சிலர் அநேகர் என்ன பண்றாங்கனாக்கா, இப்படிப்பட்ட லஞ்சம் வாங்கி, ஏமாற்றி வேண்டாத பணத்தினால அவங்கெல்லாம் இப்படிப்பட்ட சொத்துக்கள வாங்கும்போது, அந்த சொத்து கண்டிப்பா பிள்ளைகள் மேல அது நிலைத்து நிக்காது. நிலைத்து நிக்காது. அத அபகரிச்சுட்டு போறதுக்கு யாருன்னா இருப்பாங்க. அத அத திருட்டுத்தனமா எடுத்துட்டு போறதுக்கு யாருன்னா இருப்பாங்க. ஸோ லஞ்சம் வாங்கியோ, வேண்டாத பணத்தினாலோ, ம் அ நமக்கு நமக்குரிய நமக்கு 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 இல்லாத ஒரு பணத்துல எந்த சொத்தையும் வாங்கி போட்டு, அது நம்முடையதா இருக்காது. அது நம்ம பிள்ளைகளுக்கு போனாலும், அது ஆசீர்வாதமா இருக்காது. ஸோ நெறைய குடும்பத்துல இந்த இந்த பிரச்சனைய நான் பார்த்திருக்கிறேன். நான் கேட்டிருக்கிறேன். அப்போ சுத்தி வளைச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பரம்பரை சாபம் அது உள்ள இருக்கும். அது வேண்டாத பணத்துல வாங்குன ஒரு நிலமா இருக்கும். ஒரு சொத்தா இருக்கும். ஒரு வீடா இருக்கும். அதனால அதெல்லாம் நிலைச்சு நிக்கவே நிக்காது. திருட்டு பணத்துல வாங்குற எந்த ஒரு சொத்துமே அது நிலைச்சு நிக்காது. டீட்டெயிலா சொல்லப்போனா. திருட்டு பணத்துல நம்ம எத வாங்குனாலுமே அது நிலைச்சு நிக்காது. கண்டிப்பா. அதே மாரி அகால மரணங்கள். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அகால மரணங்கள் திடீர்னு சின்ன வயசுலயே இறந்துருவாங்க. இத நம்ம தவிர்க்கணும். 2 திருமணம். ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கும். ஆனா போயிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிப்பாங்க. இது பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் 2 திருமணம் நீங்க பண்ணி வைக்கிறீங்கனாக்கா, அது ஒரு சாபம். எனக்கு நல்லாவே தெரியும். சிலர் சொல்லுவாங்க, "எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, அதனால எனக்கும் 2 பொண்டாட்டின்னுவாங்க." ரொம்ப அசால்ட்டா சொல்லுவாங்க. எங்க எங்க அம்மா கூட இப்படி 2 கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இனி நானும் 2 கல்யாணம் பண்ணிக்கினேன். எங்க குடும்பத்துல இது இருக்குது. நாங்க என்ன பண்றது? அப்படின்னுவாங்க. அது சாபம். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. நிம்மதியே இருக்காது. 2 கல்யாணம் பண்ணினாலும் கிரேட்டா? இல்லையே. 2 கல்யாணம் பண்ணீங்கன்னா என்ன பெரிய சாதிச்சுட்டீங்களா? இல்லையே. ஏதோ மனைவி இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டாரு சின்ன வயசுல. அவங்க திரும்பி திருமணம் பண்ணிக்கிறாங்கனாக்கா, அது வேற கத. ஆனா மனைவிய வச்சுக்கிட்டே இன்னொரு கல்யாணம், கணவன வச்சுக்கிட்டே இன்னொரு கல்யாணம்னாக்கா, பயங்கரமான சாபம். அது உங்களுக்கு தெரியாது. வரப்போற மருமகனோ அத செய்ய போறாங்க. உங்க மகளோ, உங்க மகனோ அத செய்ய போறாங்க. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நம்ம கணக்கு குடுத்தே ஆகணும். "எதை விதைக்கிறியோ, அதை அறுப்பாய்." வேதத்துல வசனம் சொல்லுகிறது. ஸோ இந்த 2 கல்யாணம் பண்ணிக்கிறது, திருமணங்கள் பண்ணிக்கிறது, கல்யாணம் உடைஞ்சு போகுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, எங்கிருந்து வந்த சாபங்கள்? எப்படி வந்தது? யாரோ தாத்தன், பாட்டன், பூட்டன் செஞ்ச பாவங்கள்ல கர்த்தரு அத விசாரிக்கிறவரா இருக்கிறார். 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கிறவரும், 7 தலைமுறைகள் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். ஸோ மறந்துறாதீங்க. ஈஸி கிடையாது இதெல்லாம். இதெல்லாம் அப்படியே நாங்க தாண்டி வந்துருவோம். இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பரவால்ல. பொழச்சுப்போம். அதெல்லாம் என்ன இருக்குது? ஐயய்யோ! கண்டிப்பா கர்த்தர் எல்லா இடத்துலயும் ஒரு பஞ்ச் வைப்பாரு. கரெக்ட்டா ஒரு பஞ்ச் வச்சு, அங்க நிறுத்த வச்சு, நம்மள யோசிக்க வைப்பாரு இதெல்லாம். யோசிச்சு, "நீ ஏன் இப்படி செஞ்ச? இது பாரு உன் பிள்ளைகள் மேல போது." கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அது அவருடைய பிள்ளைகள் மேலும், பிள்ளைகள் மேலும் இருக்குமாம். இதுதான் நிறைவேறணும். நம்ம செய்ற பாவங்களோ, பரம்பரை பாவங்களோ நிறைவேறவே கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குடி, கஞ்சா, போதைப் பொருட்கள், பீடி, சிகரெட்டு, ஷோ ஏன் சொல்றீங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல உட்காந்துக்கிட்டே குடிச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறது. எப்படி அந்த பிள்ளைங்க வாழ்வாங்க?
நான் எப்பவுமே குடிக்காரங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்பேன். குடிக்கிறாங்கனாக்கா, அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன் எப்பவுமே. உங்க வீட்டுக்கு வரப்போற உங்க பொண்ண கட்டப்போற பையன் குடிச்சான்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க பொண்ணு உடைய வாழ்க்கையில உங்க உங்க பொண்ண கட்டப் போறவங்க, உங் உங்க உங் உங்க மருமகளா வரவங்க கஞ்சா எடுக்கிறவங்களா இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க இதெல்லாமே. கொஞ்சம் யோசிக்காம இஷ்டத்துக்கு நல்லா குடிக்க வேண்டியது, நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியது, நல்லா கஞ்சாவ எடுக்க வேண்டியது, நல்லா போதைப் பொருட்கள் எடுக்க வேண்டியது. கெட்ட வார்த்தை, ஐயோ! ஏசப்பா! கெட்ட வார்த்தைய பேசுவாங்க பாருங்க. அப்படியே என்னமோ சரளமா ஏதோ ஒரு ஃபாரின் பாஷை பேசுற மாரி பேசுவாங்க. அப்படியே பிள்ளைங்க பேசுவாங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அதுதான் வரும். நீங்க எந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுவீங்க, நீங்க 5 கெட்ட வார்த்தை பேசினா பிள்ளைங்க 10 கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சாபம், பயங்கர சாபம். இதுக்கெல்லாம் மருந்து இருக்குதா? இல்ல டாக்டர் இருக்கிறாங்களா? போய் கேட்கறதுக்கு. எ எ கெட்ட வார்த்தை எங்க கெட்ட வார்த்தை பேசாம இருக்கும்படி எங்க அப்பா எங்க எங்க கணவர் பேசுவாரு கெட்ட வார்த்தைலாம். எங்க அம்மா பேசுவாங்க, எங்க அப்பா பேசுவாங்க. அதே வியாதி எனக்கு வந்துருச்சு. ஒரு மருந்து தாங்க டாக்டர்ன்னு சொல்றதுக்கு இருக்குதா? இல்லையே! அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதே. கர்த்தர் மட்டும் தாங்க விடுதலை தர முடியும். கண்டிப்பா. அந்த கர்த்தர்ட்ட கேட்கிறீங்கனாக்கா, அந்த கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த சாபங்கள் வரக்கூடாது. சில வீட்லலாம் வாய் கூசாம பேசுவாங்க. அப்படியே வாய் கூசாம. எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அந்த அப்பா அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள கெட்ட வார்த்தையில தான் கூப்பிடுவாரு. கெட்ட வார்த்தையில கூப்பிடுவாரு. அந்த பிள்ளைங்க அங்க வரலனாக்கா அவ்வளதான். போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. எப்படி இந்த பிள்ளைங்கலாம் வாழப் போறாங்க? எப்படி அந்த குடும்பம் நல்லா இருக்கும்? எப்படி அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கும்? எப்படி அந்த பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க? நான் அப்படியே பார்த்தேன். அந்த பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா, பெருசானவுனே அப்படிதான் மாறிட்டு போறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வீட்டுக்குள்ள நீங்க என்ன செய்றீங்க? என்ன பேசுறீங்க? எப்படி சண்டை போடுறீங்க? என்ன பண்றீங்க? இது எல்லாமே கண்டிப்பா யோசித்து செய்ய வேண்டிய காரியங்கள். கல்யாணம், திருமணம் என்பது சும்மா கிடையாது. அப்படியே பிள்ளைங்க அப்படியே வாழ்ந்துருவாங்க, நல்லா இருந்துருவாங்க. எங்க குடும்பம் தான் இப்படி இருக்குது. என் பிள்ளைங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும். நீங்க நினைக்கிறீங்கனாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருங்க. அப்போ உங்க பிள்ளைங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஸோ சிலருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். வேலை. எந்த வேலை செஞ்சாலும் நிரந்தரமா இருக்காது. எப்ப பாரு ஒரு வேலை ஒரு 3 மாசத்துக்கு கூட வராது. 2 மாசம் கூட வராது. இந்த வேலை பிடிக்கல, அந்த வேலை பிடிக்கல, அங்க பிடிக்கல, இங்க பிடிக்கல, இங்க கொஞ்சம் சம்பளம் வாங்குவாங்க, அங்க கொஞ்சம் சம்பளம் வாங்குவாங்க. அப்புறம் வேலைக்கு போகாமயே இருந்துருவாங்க. நெறைய பேரு வேலைக்கு போக மாட்டாங்க. வேலைக்கு போக பிடிக்காது. வேலைக்கு போகாம வீட்ல ஏதாவது ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு ஆணோ, பெண்ணோ அது ஒரு சாபம். வேலைக்கு போகாம இருக்கிறது ஒரு சாபம். சம்பாதிக்காம இருக்கிறது ஒரு சாபம். வீட்ல அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறது. யோசித்து பார்த்தாலே ஆண்டவர்ட்ட கேட்கணும் கண்டிப்பா. இதுக்கெல்லாம் எங்கேயுமே உலகத்துல மருந்தே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அவருடைய ரத்தத்துல நம்மள கழுவும்போது, நம்ம இதெல்லாம் சுத்திகரித்து வரும்போது, நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். கண்டிப்பா இந்த முடியாத காரியங்கள எல்லாம் கர்த்தர்ட்ட குடுத்து பாருங்க. வேலைக்கு போகணும். நல்ல ஒரு வேலையில நிரந்தரமா இருக்கணும். நிரந்தரமான வேலையில ஒரு இடத்துல நான் இருக்கணும். ஒரே இடத்துல வேலை செஞ்சு நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு வழிய அந்த சாபத்துலருந்து, அந்த முள்ளுலருந்து வெளிய வந்துரணும். அந்த முள்ளுலயே இருக்கக்கூடாது. அந்த முள்ளு என்ன குத்திட்டே இருக்குதா? இது வேண்டாம் ஆண்டவரே! அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில வரும்போது, கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியத்த தருகிற தேவனா இருக்கிறார். சில குடும்பத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தையே இருக்காது. பிள்ளைங்க அப்பாட்ட பேச மாட்டாங்க, பிள்ளைங்க அம்மாட்ட பேச மாட்டாங்க, கணவன் மனைவி பேச மாட்டாங்க. சிலர் பிள்ளைங்கள பெத்து வச்சுப்பாங்க. எதுக்குன்னாக்கா, அவங்க தான் மீடியேட்டர். அப்பாட்ட போய் இத கேட்டுக்கோ. அப்பாட்ட போய் நீ சொல்லு. அப்பாட்ட சாப்பாடு வேணுமான்னு கேளு. அப்பாக்கு சாப்பாடு கட்டி தரணுமான்னு கேளு. அம்மாட்ட போய் சொல்லு. அம்மாட்ட காசு வாங்கிட்டு வா. அம்மாகிட்ட இத கேளு. என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? எதுக்கு பிள்ளைகள பெத்துக்கிறாங்க? ஒண்ணும் புரியல. ஆனா, நீங்க திருமணம் பண்ணி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா, பிள்ளைகளுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கைய குடுங்க. அவங்களுக்கு சாபத்த குடுக்காதீங்க. தயவு செய்து சாபத்த குடுத்து அனுப்பாதீங்க. நீங்க எத குடுத்து அனுப்புறீங்களோ தெரியல. சாபத்த குடுத்து அனுப்பாதீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில வருகிற சாபங்கள ஒண்ணு ஒண்ணா நீங்க யோசித்து ஒருத்தருமே என் குடும்பத்துல இப்படிப்பட்ட சாபங்கள் இருக்குது. என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாபங்கள் இருக்குது. என்னால சரியா பேச முடியல. என்னால முன்னேற முடியல. என்னால அ என்னால ஒண்ணுமே ஒரு புரியாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். இப்படிலாம் நீங்க பேசுறீங்கனாக்கா, கண்டிப்பா நீங்க ஆண்டவர அணுகுங்க. ஆ பைபிள்ல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. "என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு குடுப்பேன்." அப்படின்னு சொல்லி. என்னை நோக்கி ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. ஸோ ஒரு ஆபத்து காலத்திலயும் ஆண்டவர நோக்கி கூப்பிடும்போது, கர்த்தர் நமக்கு அழகா வழி நடத்துற தேவனா இருக்கிறார். பைபிள்ல நல்ல ஒரு வசனங்கள் இருக்குது. தேசத்துல கூட சாபம் இருக்குது. அதையும் நம்ம கண்டுபிடிச்சு வைக்கணும்.
எப்படிப்பட்ட சாபத்துல தேசம் போய் கொண்டிருக்கிறது. ஒரு வசனம் இருக்குது தேசத்தின் சாபத்தை பத்தி. நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஏசாயா 24:6. இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்து அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தேசத்தார் அஹ், துக்கிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மீதி இருக்கிறார்கள். சிலர் மாத்திரமே அதுல தப்பித்து போனாங்க. அநேகர் பாத்தீங்கன்னா பட்சித்து போட்டதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி மல்கியால 2வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்தால், நீங்கள் கேளாமலும் என்னுடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்தால், கண்டிப்பா சிந்திக்கணும். ஏன் என் குடும்பத்துல சாபம்? இதை சிந்திக்கணும். நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையே சாபமாக்குவாராம். அவரை கத்தி நம்ம சிந்திக்கணும். இயேசு குடும்பத்துல இருக்கணும். கண்டிப்பா அது முக்கியம். நீங்கள் அதை சிந்தியாமற் போனால் அவைகளை அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பயங்கரமான வாசனங்கள். கண்டிப்பாக இதை கேட்கிறீங்க ஒருத்தருமே உட்கார்ந்து யோசித்து, இவங்கள்ட்ட ஓடலாம், அங்க ஓடலாம், இவங்க ஓடலாம், அவர் ஜெபம் பண்ணா சரியாயிடும், இவர் ஜெபம் பண்ணா சரியாயிடும், இவர் சொன்னா சரியாயிடும். நிறைய பேர் இது பேச மாட்டாங்க சாபத்தை பத்தி. சாபமே இல்லைன்னுவாங்க. சாபத்தை பத்தி கேட்டாலே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, ஏசாமி சிலுவையில அரைஞ்சிட்டாரு சாபத்தால, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாவம் செய்யறதுனாலதான் சாபம் நம்மள தொடருது, வேற எதுவுமே இல்லை. சோ இதை நம்ம சிந்திக்கிறோம்னாக்கா, உட்கார்ந்து யோசித்து, ஆண்டவரே இது என்னுடைய பாவம், இது என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், அதனாலதான் நான் கஷ்டப்படுறேன். ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்குங்க. போய் பாருங்க தயவு செய்து. ஜெபத்துல உட்காருங்க, உபவாசம் இருங்க, குடும்பத்தோட உபவாசம் இருந்து அதை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையில படுகிற கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைத்து நாங்க ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன் எங்க வீட்டுல இவ்வளவு கஷ்டம்? ஏன் எங்க வீட்டுல இப்படி அகால மரணங்கள்? ஏன் எங்க வீட்டுல பணம் கஷ்டம்? ஏன் என்னுடைய வேலையில கஷ்டம்? ஏன் என்னுடைய குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது? ஏன் குடியில ஆண்டவரே என் குடும்பம் சாபத்துல இருக்குது, பண கஷ்டத்துல இருக்கிறோம் ஆண்டவரே? இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இந்த டாபிக் சுவாமி போய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உபவாசம் இருந்து ஒரு குடும்பங்களும் ஜெபிக்க உதவி செய்யுங்க. உபவாசம் இருந்து ஆண்டவரே, குடும்பமா உட்கார்ந்து உபவாசம் இருக்கும்போது நீர் இந்த சாபங்களை உடைத்தீர் ஐயா சிலுவையில எங்களுக்காக. ஆண்டவரே, அது திருப்பி வரக்கூடாது. எங்களுடைய பாவங்களினால அந்த சாபங்கள் எங்களை பின்தொடரக்கூடாது ஐயா. இயேசு சுவாமி, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல ஆண்டவரே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல வரும் என்று சொல்லியிருக்கீங்க. இதை நாங்க அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை கேட்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவரே கர்த்தர் பேசுங்கப்பா, கிரியை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாருமே உட்கார்ந்து ஒரு நிமிஷம் இதை கேட்டு நம்ம பிரயோஜனப்பட்டு, இதனால்தான் இந்த சாபம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறதுனாக்கா கண்டிப்பா கர்த்தர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு இது பிரயோஜனமா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போடுங்க. அதுல ஒரு பெல் ஐகான்